இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறது ஒரு சாதாரணமான ஃபேமிலி ஃபோட்டோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதில் ஒருத்தரோட கண்ணை மட்டும் பாருங்கள், ரொம்ப பிரைட்டாக ஏதோ பேய் மாதிரி இருந்திருக்கு. எஸ், உண்மையாகவே அவர் பேய் தான். ஆமாம், அவர் பேர் சரவணன். இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சென்னையில் தான் நடக்குது. இது ஒரு அழகான குடும்பம், இது ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு போகிறாங்க, போய் அங்கே தங்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் சரவணன். இவர் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இரவு முழுக்க, அதாவது நைட்டு முழுக்க அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். இப்படி மாறி மாறி, அதாவது 1 வீக் நைட்லேயும் 1 வீக் பகல்லையும் மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருப்பார். அப்படி ஒரு நாள் அவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கும்போது அவங்க வீட்டில் இருக்க சில பேர் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி அவர் தூங்காமல் கண்ணை முழிச்சிக்கிட்டு இருக்கிறது. அவங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இரவில் தூங்குங்க, நீங்கள் இந்த விஷயம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தும் அவர் நான் தூங்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுதுன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ரொம்ப சுகமாக பேசியிருக்காரு. ஆனால் அவர் இரவு முழுக்க கண்ணை திறந்துக்கிட்டே அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. அதாவது அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை. அவங்க தான் அந்த ஃபோட்டோ இருக்காங்க, அந்த சரவணனும் அவரோட குடும்பமும் தான் அந்த ஃபோட்டோ இருக்காங்க. இருந்தும் அந்த ஃபோட்டோவை ஏன் பார்த்துட்ருக்காருங்கிறது தான் இந்த ஃபோட்டோவோட கதை. ஸோ இது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா, இல்லை க்ரீப்பியான ஸ்டோரி உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா, உங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஸ்டோரியை இங்கேயே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் தான் விக்னேஷ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி டெல்லர். இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஃபேமிலிக்குங்களா அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி அங்கே மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு உங்களுக்கு இந்த சரவணன் அப்படிங்கிறது தூங்கவே இல்லை. பல பேர் எடுத்து வச்சு பார்த்துருக்காங்க, பல பேர் அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அவர் தூங்கவே இல்லை. ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தங்கச்சி, அதாவது இந்த சரவணோட தங்கச்சி வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை தேடுறதுக்காக ஃப்ளாஷ் லைட் போட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி ஃப்ளாஷ் லைட் போட்டு உள்ளே போகும்போது அந்த ஃப்ளாஷ் லைட்டு தெரியாமல் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பட்டுது. பட்ட உடனே அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த சரவணோட கண்கள் மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் போட்டிருக்க அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ இந்த சமயத்தில் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டா. எப்படி அவனோட கண்ணு மட்டும், அதாவது நம்மளோட அண்ணனோட கண்ணு மட்டும் அந்த மாதிரி மின்னுதுன்னு அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கா. அதுக்காக தான் அந்த ஃபோட்டோவும் எடுத்திருக்கா. அதுக்கப்புறமா விஷயம் முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. திரும்பி பார்த்தா பெட்டில் அவங்க அண்ணன் படுத்துட்ருக்கான். சாதாரணமாக கண்ணை திறந்துக்கிட்டு ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகி போயிட்டா. அப்போ மெதுவாக ஃப்ளாஷ் லைட் அவன் பக்கத்தில் இருக்கும்போது அவன் அந்த கண்ணை வச்சு ரொம்ப விரித்து பார்த்துருக்கான். கொஞ்சம் கவனமாக கலைங்க, ஃப்ளாஷ் லைட்டை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த சரவணனை தன்னோட கண்ணை அப்படியே நல்லா பொழந்துக்கிட்டு அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஊற்றி பார்த்துருக்கான். கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோவில் எப்படி அவனோட கண்கள் மின்னுச்சோ அதே மாதிரி தான் எங்கே இருந்திருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டு வெளியில் ஓடி வந்துட்டா. ஓடி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்ததை சொல்லியிருக்கா. ஸோ மறுநாள் காலையில் நடந்தான் ரொம்ப ரொம்ப கோரம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா சரவணன், அவன் ஏந்திரிக்கவே இல்லை. கண்ணை திறந்த மாதிரியே அப்படியே படுத்த படுக்கவே இருந்திருக்கான். 2-3 நாட்கள் அவனை அப்படியே வச்சுருந்துருக்காங்க. கோமாவில் போயிட்டான்னு செக் பண்ணியிருக்காங்க. அவன் கோமாவில் போகவே இல்லை. இருந்தாலும் அவன் உயிர் அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆனால் ஒரு சின்ன அசைவு கூட அவனால் பண்ணவே முடியல. அவனுக்கு எந்த உணர்ச்சிகளுமே இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவனை எழுப்பவே முடியல. கொஞ்ச நாட்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. அவனோட கண்கள் மெதுவாக மூட ஆரம்பிச்சுது. சில நாட்கள் கழித்து அவனோட கண்கள்லேருந்து வெள்ளை கல்லில் ஏதோ திரவம் வெளியில் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறமா இது வேலைக்காகன்னு சொல்லி அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் பார்த்தா அவன் நேச்சுரலாக டெத்துங்கிறாங்க. அதாவது அவன் ஆல்ரெடி இறந்து போய் பல நாட்கள் ஆகுதுங்கிறாங்க. நல்லா ஒன்று நோட் பண்ணுங்கள், இறந்து போனீங்களோட உடல்லேருந்து நாற்றமோ இல்லை இந்த அழுகிறதோ சம்திங் ஏதோ வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உடல் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது தாங்காது. ஆனால் அவனோட உடல்லேருந்து எதுவுமே வரவே இல்லை. அந்த கண்ணிலேருந்து அந்த வெள்ளை திரவத்தை தவிர்த்து அவன் கண்ணிலேருந்து எதுவுமே வரவே இல்லை. இது எப்பட்றா அப்படின்னு டாக்டரே முழிச்சுக்கிட்டு நின்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தோட அந்த பாடியை அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த பாடி எடுத்துகிட்டு போய் அவங்க இறுதி சடங்கு பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் இறந்து பல நாட்கள் ஆச்சு. இருந்தும் அவனோட உடல் கொஞ்சம் கூட அழுகவே இல்லை, கொஞ்சம் கூட டெத்தான மாதிரியே அந்த பாடியில் எதுவுமே காணும். ஆனால் உணர்ச்சிகள் மட்டும் அவனுக்கு இல்லை. அந்த லைட்டு அடித்ததுக்கப்புறம் அவன் இறந்து போயிருக்கான். அதாவது அந்த பொண்ணு ஃப்ளாஷ் லைட் அடித்தா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேலேயும் தென் அந்த சரவணன் மேலேயும். அதுக்கப்புறம் தான் அந்த இரவில் தான் அவன் இறந்து போயிருக்கான். இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதிலே கவர் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த இறுதிச்சடங்கு பண்ணாங்க பார்த்தீங்களா, அவனோட ட்ரெஸ்ஸு உலகெல்லாம் அங்கேயே போட்டு எரிச்சிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே இருந்திருக்கு. ஸோ எரிக்கும் போது போட்டிருந்த ட்ரெஸ் கிடையாது. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கல்ல, அங்கேயே ஹாஸ்பிட்டலே கழட்டி போட்டாங்க. இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே எப்படி அந்த வீட்டுக்கு வந்ததுன்னு அவங்களால நம்ப முடியல. மேபி அவங்க சொந்தக்காரங்களாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுட்டு
சரி ஓகேன்னு சொல்லி அங்கேருந்து தூக்கி அப்புறப்படுத்திட்டாங்க. நாட்கள் போக போக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற கண்கள் ஃப்ளாஷ் லைட் அடித்து அப்படி மின்னுச்சு. ஸோ அந்த ஒரு மாதிரி ஸ்கேரியாக கோரமாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அது எல்லாமே லைட் அடிக்காமல் ஃப்ளாஷ் லைட் போடாமல் அது அப்படி இருட்டானவே போதும் அது அப்படியே அந்த ஜொலிக்கிற மாதிரி வந்தது. ஸோ பார்க்க ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் இரவு கூட அவங்க தூங்கும் பொழுது லைட்டை போடாமல் தூங்குனதே கிடையாது. அதாவது லைட்டை ஆஃப் பண்ணாமல் தூங்குனதே கிடையாது, லைட் போடாமல் தூங்குனதே கிடையாது. தினைக்குமே இரவு ஆனால் அவங்க லைட்டை போட்டுட்டு தான் தூங்குறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி ஒரு நாள் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசும்போது அந்த ஹவுஸ் ஓனர் 2 நாள்லேயே இறந்தும் போயிட்டார். ஸோ இது வந்து ஒரு இயற்கையாக இல்லை சம்திங் ஏதாவது காரணத்தால் இறந்து போயிருப்பாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இயற்கையின் காரணமாக தான் இறந்துப்பாங்க. சரி இதுக்கும் அந்த நம்ம சரவணனுக்கும் இறந்ததுக்கு ஏதோ அமானுஷம் ஏதோ ஸ்கேரி எதுவுமே இல்லைன்னு நம்பி அவங்க அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட அம்மா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி பேசிவிட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. போகும்பொழுது அவங்க ஒன்று மட்டும் பண்ணவே இல்லை. அது என்ன தெரியுமா? அவங்க அந்த ஃபோட்டோவை அந்த வாலில் இருந்த செவுத்துலேருந்து அவங்க எடுக்கவே இல்லை. அந்த பொண்ணு போகும்பொழுது கூட அந்த வீட்டுக்குள்ளே நின்று அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்த பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை அங்கேயே வீட்டுக்குள்ளேயே அழிச்சிட்டா. ஸோ அப்புறம் எப்படி இந்த ஃபோட்டோ லீக் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்துக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த இரவில் எடுத்தால் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை இதை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறத சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சில அந்த சாமியார் அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு. ஸோ அப்படி வந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ அந்த சரவணன் இறந்ததுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து ரொம்ப கிரீப்பியாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த கதைக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, அந்த வாலில் மாட்டு பக்கத்து ஃப்ரேம் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணியில் தான் இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் குடியிருந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர், அது ஒரு ஆண். அதாவது தாலி கட்டிக்கிட்ட ஒரு ஆண் அந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த காய் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கிடையாது. இருந்தாலும் அந்த வீட்டில் அவன் இருக்கும்போது ஒரு தாலியை கழுத்தில் போட்டுருந்துருக்கான். அவன் இறக்கும் பொழுது அவன் சாதாரணமாக இருக்கல, அவனாகவே இறந்துருக்கான். ஸோ இந்த இடத்துல அதை சொல்ல முடியாது. ஸோ அவனாகவே தூக்கு மாட்டி அதுக்கப்புறமா அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவன் மேலே தூக்கு மாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த தாலியை கழட்டி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு பார்த்தீங்களா ஆணி, அதில் தான் அவன் மாட்டியே வச்சுருந்துருக்கான். ஸோ ரொம்ப கிரேஸியாகவும் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஆனால் அவனை பார்க்குறதுக்கு சில பெண்கள் வந்துட்டு போனதாக அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க. அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த விசாரணை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இறந்ததுக்கப்புறம். ஸோ விசாரணை பண்ணும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி சில பெண்கள் அவனை பார்க்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. அவன் தாலி போட்டிருக்கான், சில பெண்கள் அவனை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. தென் அவன் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான்? ஒரு கிரேஸியான காரணமாக இருக்குது. ஸோ ரொம்ப வினோதமாக இருக்குது. சரி நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம். அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் அங்கே தாலியை பாட்டி வச்சுட்டு அவங்க இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் அவனை தேடி யாரும் வந்தாங்களான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக யாருமே வரல. அந்த வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா சில பெண்கள், அவங்க கூட அவனை பார்க்க திரும்பி வரவே இல்லையாமா. ஸோ இதுதான் உண்மை. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இந்த அனாதைகள் அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆணியை மட்டும் எவ்வளவோ கழட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கழட்டவே முடியல. அந்த ஆணி அங்கேயே தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த தாலி எங்கே போச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறியவே இருக்குது. ஸோ அந்த ஹவுஸ் ஓனருக்கும் தெரியல. ஸோ விசாரணை இங்கே வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட அந்த தாலி அங்கே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த மார்க்லாம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த விசாரணை பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகலன்னு சொல்லிட்டு இந்த டேப்பு சம்திங் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, உள்ளே வரக்கூடாது, இது இன்வெஸ்டிகேஷன் பேஸ், தடை செய்யப்பட்ட இடம்னு சொல்லிட்டு அந்த டேப்லாம் போட்டு வைப்பாங்களா, அந்த சமயத்தில் கூட உள்ளே அந்த பொருட்கள் இருக்கும்போது அந்த தாலி இருந்திருக்கு. மேபி அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது காலி பண்ணும்போது அந்தங்கிறத தாலி ஏதோ கயிறு நினச்சி எடுத்து போட்டிருக்கலாம். ஸோ கூட்டி வெளியில் தெளிக்கலாம், இல்லை அந்த கொடுத்த பொருட்களோடு போயிருக்கான். பட் அது எங்கே போச்சுன்னு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது காணாமல் போச்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி அங்கே குடி வந்திருக்காங்க. குடி வந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பல விதமான அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருக்கு. சொல்லப்போனால் அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே அந்த அமானுஷிய சம்பவம் நடக்கலை. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டினாங்க, ஃப்ளாஷ் லைட் அந்த ஃப்ரேமில் அடித்தாங்க. அந்த ஃப்ரேமில் அந்த பையனோட சரவணன் கண்ணு மட்டும் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது. தென் அந்த பையன் இறந்து போயிட்டான். ஸோ